வாங்க குக்கன் சமையல்ல இஞ்சி துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சூடான சாதத்தும் இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அதே கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இஞ்சியை நல்லா அலசிட்டு சிறுவா அரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் காஞ்ச உடனே அந்த இஞ்சியை போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கிக்குங்க. அதை கூடவே ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு புளியை எடுத்து அதிலேயே போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு தட்டில் போட்டு ஆற வைங்க. வறுத்த கடுகையும் வெந்தயத்தையும் அம்மிக்கல்லுல போட்டு நல்லா தூள் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் புளியும் ஆற வச்சு அதையும் அம்மியில வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. வேற கடாய் ஒன்று வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி துவையெல்லாம் அதிலேயே போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வதக்குங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 1.5 ஸ்பூன் பியூர் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அரைச்சி வச்சிருக்கிற அந்த கடுகு தூளையும் போட்டு கொஞ்சமா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு செகண்ட் வதக்கி எடுத்துக்குங்க. சூடான சாதத்துல போட்டு இஞ்சி துவையல் சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.